மலாய்க்காரங்க இருக்காங்கல்ல, மலேசியாவில் மலாய்க்காரங்க ஒரானாஸ்லி அப்படி ஒரானாஸ்லி சொல்ல முடியாது, மலாய்க்காரர்கள் அப்படி இருப்பாங்க. அவங்க வந்து சாப்பாட்டுடைய விஷயத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சாப்பாடு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாப்பாடு வந்து அவங்களால சாப்பிட முடியல அப்படின்னா கூப்பிட்டு இதை புங்குஸ் பண்ணிடுங்க, பார்சல் பண்ணிடுங்க அப்படின்றாங்க. அந்த சாப்பாடு வந்து போட்டு போக மாட்டாங்க, பார்சல் பண்ணி அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, செஞ்சு சாப்பிடுவாங்க, அதை சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. இது வந்து அவங்களுடைய இதே நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, சாப்பாடு சாப்பிட முடியும் அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. இன்க்ளூடிங் எல்லாருமே, நானுமே என்னையுமே உட்பட நான் சொல்கிறேன், நம்ம செஞ்சுருக்கோம், செய்யாமலாம் இல்லை. அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாப்பாடை வந்து வச்சுட்டு போயிடுவோம். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. அது தண்ணி, அவங்க குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும், தண்ணினா டீ இந்த மாதிரி ஏதாவது குடிக்க முடியல அப்படின்னா கம்மியாக இருந்துச்சுன்னா வச்சு விட்டுட்டு போடுவாங்க. பெரிய ஒரு கிளாஸில் இருந்துச்சு அப்படின்னா, பெரிய கிளாஸில் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொங்குஸ் பண்ணி பார்சல் பண்ணி வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு சூடு பண்ணி கொடுப்பாங்க. எந்த பொருளையும் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சாப்பாட்டுடைய அருமை வந்து அவங்க அவ்வளோவா இருக்கும். ஒரு வேளை சாப்பாடை வந்து கரெக்டாக எப்படி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து இவங்க ஒரு பக்கம் என்ன இருந்தாலும் அதே மாதிரி பிள்ளைகள்ட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து, நீ விளையாட்டு ஜாமான் வாங்காத, சாப்பாடு வாங்க, நாளைக்கு உனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அதை வாங்கி அப்படிம்பாங்க. விளையாட்டு ஜாமான் வந்து நான் உனக்கு ஒரு நாளைக்கு வாங்கி தருவேன் அப்படிம்பாங்க. இது வந்து சாப்பாடுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சாப்பாடை வந்து வீண் பண்ண மாட்டாங்க. அதான் நல்லா பறக்கத்தை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் மலேசியாவில். ஓகேவா, மலேசியா மக்களுக்கு என்ன எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியுமா, சாப்பாடை வந்து வீணடிக்காமல் இருக்கிறது. என்ன நல்லா தெளிவாக சொல்கிறான்ல, உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் அப்படிங்கிறது. சும்மாவா சொன்னால அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, தென்னாட்டு தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. பாய் பாய். உங்கள் இஸ்மாயில். உங்களுக்கு வந்து நிறைய